நெல் கொள்முதல் தாமதத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், டாஸ்மாக் விற்பனையில் காட்டிய அக்கறை விவசாயிகள் பிரச்சினையில் அரசு காட்டவில்லை என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடி பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொள்முதல் விஷயத்தில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்துவிட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் எனவும், ஆனால் அவர் இதுவரை எந்த முன்னேற்பாடு பணிகளும் செய்யவில்லை என்பது தற்போதுள்ள சூழலை வைத்து அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார். இதையடுத்து தஞ்சை மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்த பிறகுதான் கொள்முதல் தாமதத்தால் நெல்மணிகள் முளைத்த விவரமே தமிழக அரசிற்கு தெரிந்துள்ளது என கூறினார். ஆனா இதுக்கு முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு, அவங்களுடைய ஆட்சி திறமையின்மையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாசமே அவங்களுக்கு தகவல் தெரிந்திருந்தும் அவங்க கொள்முதல் பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு. 6,30,000 ஏக்கர் பயிர் சாகுபடி செய்யப்பட்ட தகவல் முதலமைச்சர் ஏற்கனவே தெரிந்திருந்தும் அது செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஏன் அறுவடை செய்த நெல்லை தமிழக அரசு கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.